வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்க திகதி அறிவிப்பு. அச்சுறுத்தல் சம்பவத்துடன் தொடர்புடைய போலீஸ் அதிகாரிக்கு இடமாற்றம். முன்னாள் அரசியல் தலைமைகளின் சுகபோக வாழ்க்கையை அம்பலப்படுத்த தயாராகும் அனுர தரப்பு. மைத்ரி வீட்டிற்கு முன்னால் பரபரப்பை ஏற்படுத்திய மர்ம பெண். வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்க திகதி அறிவிப்பு. எதிர்வரும் பொதுத் தேர்தலை முன்னிட்டு வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கும் பணிகளுக்கான திகதி குறித்து அறிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் 4/10/2024 அன்று நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் வைத்து தபால் மா அதிபர் ராஜித ரணசிங்க குறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அதன் பிரகாரம் எதிர்வரும் 27ஆம் திகதி பொதுத் தேர்தலுக்கான வாக்காளர் அட்டைகள் விநியோகிக்கும் பணியை முன்னெடுக்க தபால் திணைக்களம் தீர்மானித்துள்ளது. அன்றைய தினம் தங்கள் வாக்காளர் அட்டை கிடைக்கப்பெறாதவர்கள் தங்கள் பிரதேச தபால் நிலையங்களுக்கு நேரில் சமூகம் அளித்து தங்களுக்கான வாக்காளர் அட்டைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடெங்கும் உள்ள 22 மாவட்டங்களில் அதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அச்சுறுத்தல் சம்பவத்துடன் தொடர்புடைய போலீஸ் அதிகாரிக்கு இடமாற்றம். நுவரெலியா நகரில் அமைந்துள்ள உணவகம் ஒன்றின் உரிமையாளருக்கு அச்சுறுத்தல் விடுத்த சம்பவத்துடன் தொடர்புடைய போலீஸ் அதிகாரி ஒருவர் தற்காலிகமாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். நுவரெலியா மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அலுவலகத்தில் தனிப்பட்ட உதவியாளராக செயற்படும் பிரதான இன்ஸ்பெக்டர் தர அதிகாரி ஒருவரையே இவ்வாறு நுவரெலியாவில் இருந்து கண்டி பிரதேசத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. நுவரெலியா மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அலுவலகத்தில் தனிப்பட்ட உதவியாளராக செயற்படும் பிரதான இன்ஸ்பெக்டர் தர அதிகாரி ஒருவரே இவ்வாறு நுவரெலியாவில் இருந்து கண்டி பிரதேசத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். கடந்த 3ஆம் தேதி இரவு குறித்த இன்ஸ்பெக்டர் தனக்கு கப்பம் தர மறுத்த உணவக உரிமையாளர் ஒருவரை நேரில் சென்று மிரட்டியுள்ளதுடன் சிங்களவர்களை மெலடாக்கும் உணவு வகைகளை விற்பனை செய்வதாக கூறி உணவக உரிமையாளருக்கு அச்சுறுத்தல் விடுத்துள்ளதுடன் உடல் ரீதியாகவும் துன்புறுத்தியுள்ளார். இந்த சம்பவத்தை போலீசார் மூடி மறைக்க முற்பட்ட போதும் ஊடகங்களில் வெளிவந்த நிலையில் தற்போது குறித்த போலீஸ் அதிகாரிக்கு எதிராக விசாரணை ஒன்று நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விசாரணைகள் நிறைவடையும் வரை குறித்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் கண்டிக்கு தற்காலிகமாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் அரசியல் தலைமைகளின் சுகபோக வாழ்க்கையை அம்பலப்படுத்த தயாராகும் அனுர தரப்பு. கடந்த காலங்களில் பொருளாதார பாதிப்பினை நாட்டு மக்கள் எதிர்கொண்ட போது முன்னாள் ஜனாதிபதிகள் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள் தமது வாழ்க்கையை வாழ்ந்த விதத்தை மக்களுக்கு வெளிப்படுத்த போவதாக தேசிய மக்கள் சக்தியின் அமைப்பாளர் லால்காந்த தெரிவித்துள்ளார். இதற்கமைய ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகள் பயன்படுத்தும் உத்தியோகபூர்வ இல்லங்களை பொதுமக்கள் பார்வையிட அனுமதிப்பது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக லால்காந்த சுட்டிக்காட்டியுள்ளார். கண்டியில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை கூறியுள்ளார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் மக்கள் அவதியுறும் வேளையில் இந்நாட்டு தலைவர்கள் எவ்வாறான சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்துள்ளனர் என்பதை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எதிர்காலத்தில் முன்னாள் அரசியல்வாதிகளின் குடியிருப்புகள் மக்களின் பார்வைக்கு விடப்பட உள்ளதாக செய்தியை அறிந்த சிலர் அச்சத்தில் அடுக்குமாடி குடியிருப்புகளின் ஆடம்பரமான உடைமைகளை வேறு இடங்களுக்கு கொண்டு செல்ல முயற்சித்துள்ளனர். இந்த நாட்டின் அரசியல்வாதிகள் மக்களின் வளங்களை எவ்வாறு பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை அறியாதவர்கள் அவற்றை அறிந்து கொள்ள வேண்டும். மக்கள் பணம் எவ்வாறு வீணடிக்கப்பட்டுள்ளது என்பதை வெளிப்படுத்துவதே இதன் நோக்கமாகும் எனவும் லால்காந்த கூறியுள்ளார். மைத்ரி வீட்டிற்கு முன்னால் பரபரப்பை ஏற்படுத்திய மர்ம பெண். கொழும்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவின் உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு முன்னால் பெண்ணொருவர் மோசமாக செயற்பட்டுள்ளார் என தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 1ஆம் தேதி மாலை வெள்ளை நிற காரில் வந்து கத்தி கூச்சலிட்டு வன்முறையில் ஈடுபட்ட பெண்ணை கைது செய்ய குருவத்தை போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். குருந்துவத்தை ஹெக்டர் கொப்பேகடுவா மாவட்டத்தில் அமைந்துள்ள மைத்திரியின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டுள்ள ஓய்வு பெற்ற போலீஸ் சார்ஜென்ட் ஒருவரே இந்த சம்பவம் தொடர்பில் முறைப்பாடு செய்துள்ளதாக அப்பகுதி சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். குறித்த பெண் வந்த வெள்ளை நிற காரின் இலக்கமும் போலீஸ் சார்ஜென்ட் செய்த முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மைத்திரியின் சகோதரரும் பிரபல அரிசி விற்பனையாளருமான அட்லி சிறிசேனவையும் குறித்த பெண் திட்டியதாக போலீஸ் சார்ஜென்ட் முறைப்பாட்டில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி தெரிவித்துள்ளார். அத்துடன் அந்த பெண்ணின் வெள்ளை நிற கார் இலக்கம் மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் திணைக்களத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக குருவத்தை போலீசார் தெரிவித்துள்ளனர்.